நல்ல கூட்டம் கூடியிருக்கீங்க, பெரிய மகிழ்ச்சி. இப்படியே உட்கார்ந்துருக்கணும். நிரம்ப கூட்டம், ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரசிகர்கள் பார்த்ததுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளவு தூரம் போறோமே, எப்படி இருக்க போறோமோ நாங்க பயன் வந்தப்ப அழகான ரசிகர்கள், யாரும் எந்திரிச்சு போகாம அப்படி போக நினைக்கிறவங்க ஒரு ஆளா போகும். குபீர் குடும்ப குடும்பமா வரும்போது வீடு விட வருது, போகும்போது வாடுவாடா எந்திரிக்க, அஞ்சாவது வாடுவா எந்திரிக்கிறீங்க. அந்த மாதிரி செட்டு சேர்க்காங்க பேசி வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்க வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கிறது, ஒரு டீ கட்டு டீ சாப்பிட போனோம். டீ சாப்பிட்டு ஒரு 5 பேர் செல்ஃபி எடுத்துட்டு ஒருத்தர் கேள்வி வித்தியாசம் எனக்கு படம் செல்ஃபி எடுத்து கேட்கிறேன், மேடம் நீங்க யாருன்னே அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு அவமானங்கள் இருந்தா கூட உங்க சிரிப்பு சத்தை கேட்கிறப்ப இந்த இடமே கோயிலாக மாறிவிட்டது. உண்மையிலே பிரிக்கும் போது மனித கள்ளங்களோட எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பெரியவங்க அந்த கால வயல்வெளி காலங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மாத்து உடை இருக்காது, ஒரே வேட்டி 10 நாள் கட்டுவார். ஆனா ஒரு நோய் அவர் அண்டதில்லை, எந்த இடத்துல படுத்தாலும் தூங்குவார். 450 கொசு படுத்து கடிச்சு அப்படி வெளியே போட்டு அப்படி கார் கண்ணாடி இறக்கி பார்ப்பேன். சார் எப்படா இப்படி தூங்குறாங்க பாத்தீங்களா? போறாம போற அளவுக்கு வாழ்ந்த வயல்வெளி காலத்தில் அழகா உடனே